SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தெனாலியை விட பயப்பட்டியல் EPSற்கு நீள்கிறது என்று திமுகவினுடைய KN நேரு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு முழுமையா ஒரு பொருந்தக்கூடிய அந்த அறிக்கையில உள்ளதுபடி பொருந்தக்கூடிய ஒரு கட்சின்னு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு பொருத்தமான கட்சி. ஏன்னா கடந்த கால வரலாறு பார்க்கணும். அதாவது பிஜேபியோட 5 வருடம் முழுமையான அளவுக்கு அந்த ஆட்சியுடைய அந்த சுவையை முழுமையா அனுபவிச்சுட்டு அதன் பிறகு பிஜேபி கழட்டி விட்டாங்க. 1999-98 இதே புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரையில கூட்டணி வச்சாங்க. ஆனா காவிரி நதி நீர் பிரச்சனைக்கு ஒரு 205 DMC தண்ணீர்னு சொல்லி நம்முடைய உரிமை என்ற அந்த ஒரு அடிப்படையை கொண்டு மத்திய அரசு செவிசாய்க்காத ஒரு சூழ்நிலையில அதை அம்மா அது பிஜேபிக்கு தருகின்ற ஆதரவு வாபஸ் வாங்கி அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட் டாப்ல ஆச்சு. அதுக்கு முன்னாடி பிஜேபி பொறுத்தவரை திரு கருணாநிதி அன்னைக்கு ஒரு மதவாத சக்தி பாஜக பொறுத்தவரை எந்த காலத்துல அதோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு 3 மாதமா சொல்லிட்டு அன்னைக்கு நாங்க வெளியேறணும்னா 99ஆம் வருஷம் கூட்டணி வச்சு அன்னைக்கு எம்பிக்கள் நிறைய அன்னைக்கு ஆட்சி சுகத்தை 5 வருஷம் முழுமையா அனுபவிச்சது திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவை பொறுத்தவரை எப்போதுமே அது இரட்டை வேடம். அதாவது மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாலு என்ற அடிப்படையில அந்த விலாங்மின் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்தவரை ஒரு கில்லாடி. அதாவது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பச்சோந்தித்தனமான அரசியல். பதவிக்காக எது வேணாலும் செய்வாங்க, எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போவாங்க. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரை போய் ஒரு பிரைம் மினிஸ்டர் சந்திச்ச வரலாறு உண்டா? அமைச்சருக்கு ஒரு துணை முதலமைச்சர் அந்த உதயநிதி அன்னைக்கு அமைச்சர் அந்த காலகட்டத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. உடனடியா பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு பிரைம் மினிஸ்டர். எந்த மாநில அமைச்சருக்கு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு? ஒண்ணு. ரெண்டாவது ஸ்டாலின் போய் பார்த்தாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எழுதப்படாத ஒப்பந்தம் இன்னைக்கு என்ன வெளியில எல்லாரும் பேசிக்கிறது. இன்னைக்கு 2026 வரல பொறுங்க, நாங்க அதன் பிறகு ஏன்னா இரும்பு பிடிச்சவங்க கையும் இந்த சரங்கு பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காதுன்னுவாங்க. எனவே அந்த அடிப்படையில அரிப்பு, அதாவது மத்தியில இவ்வளோ அதாவது அமைச்சரா எம்எல்ஏவா எம்பியா கிட்டத்தட்ட இவ்வளோ நம்ம வந்துட்டோம். ஒரு எந்தவித ஒரு அதிகாரம் இல்லாம இருக்கிறோம். எனவே அது அதிகார பசி இன்னைக்கு மத்தியில் ஏற்பட்டுட்டு இவங்களுக்கு. அதன் பிறகு 2026ல இவங்க போய் ஐக்கியமாயிடுவாங்க. கண்டிப்பா தோல்வி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போதில் அது வேற விஷயம். ஆனா 2026க்கு பிறகு இவங்க முழு ஆதரவு கண்டிப்பா பிஜேபி கொடுத்து ஒரு அமைச்சராகவும் அன்னைக்கு ஆவறதுக்கு அன்னைக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது 2026ல பொறுக்கிறாங்க. மோடிக்கு என்னன்னா அந்த கார்பரேட் கவர்மெண்ட் நடத்துற மோடிக்கு என்னன்னா நிதிஷ்குமாரும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடும் அவங்கள மிரட்டுறதுக்கு இவங்களை ஒரு ட்ரம்ப் கார்டா ஒரு ஆயுதமா வச்சுக்கிறதுக்கு அவருக்கு நல்ல வசதி ஆகி போச்சு. இப்படி வரலாறுன்னு பார்த்தா காங்கிரஸ் அன்னைக்கு இவங்க கூட்டணியில் இருக்கும்போது கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லிட்டு அடுத்தது காங்கிரஸோட கூட நிற்கிறாங்க. இவங்க என்ன பார்த்தீங்கன்னா வரலாறு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடுல அவங்க இருக்கிறாங்களா? எந்த உறுதியான நிலைப்பாடும் கிடையாது. அவ்வப்போது பார்த்தீங்கன்னா நிறத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய அந்த இயல்பை மாத்திக்கின்ற கொள்கைகளை மாத்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பவாதத்தினுடைய கடைந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சின்னா அது இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். இந்த ஸ்டாலின் மாடல் தான். நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.